ஹாய் ஆல். காலையில் டிஃபனுக்கு கான்டினென்டல், மதியானம் சாப்பாடுக்கு காசிமேடு. அப்படிதான் போச்சு இன்னைக்கு நாள். ஹஸ்பண்ட்க்கு என்ன தோணுச்சோ தெரியல, சடனாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எக் சாலட் வித் டோஸ்ட் வேணும்னு சொன்னாங்க. உப்பு சப்பு இல்லாமல் இருக்குமே, அது மட்டும் போதுமானு கேட்டேன். விறுவிறுன்னு காரசாரமாக இருக்கிறது மட்டும் டேஸ்ட் இல்லை, சட்டிலான டிஷ்ஷஸ்க்கும் ஒரு டேஸ்ட் இருக்கு, அதையும் ரசிக்க கற்றுக்கணும்னு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏப்பா போதும்பா. சரி, வெஜிடபிள்ஸ்னா பாப்பாவும் சாப்பிடுவான்னு 2 பேருக்கும் சாலட் அண்ட் டோஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டேன். லஞ்ச்க்கு என்ன வேணும்னு கேட்டா, நல்லா ரஸ்டிக்கா சின்ன வெங்காயம் பூண்டுலாம் போட்டு நல்ல தாளிச்சு சாப்பிட்ட உடனே புளிப்பு காரம்லாம் சுருக்குன்னு இருக்கிற மாதிரி ஒரு மீன் குழம்பு வச்சு கொடுன்னு கேட்குறாங்க. இல்ல புரியல. காலையில தான் சட்டில் டேஸ்ட்டை ரசிக்க கற்றுக்கணும்னு சொன்னீங்க, இப்போ மறுபடியும் காரசாரமாக கேட்குறீங்கன்னு கேட்டா, அது வேற வாயி, இது வேற வாயி. ஒரு மனுஷனுக்கு வித்தியாசமாக கிரேவிங்ஸ் வரலாம், ஆனால் ஒரே நாளில் இவ்வளோ வித்தியாசமாக கிரேவிங்ஸ் வருமா? சரி, மீன் குழம்பு வைக்கிறது நமக்கும் ஈஸி தானே. லஞ்சுக்கு நல்லா பாறை மீனாக வாங்கிட்டு வந்து அவங்க கேட்ட மாதிரியே குழம்பு வச்சுட்டு ஃப்ரையும் செஞ்சுட்டேன். அடுத்து நைட்டுக்கு வேற குசின் ட்ரை பண்ண போறேன்னு எதுவும் ஏடாகூடமாக கேட்காம இருந்தா சரி. இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா. இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனி மூளை ஒண்ணு கூடியா கண்டா.